ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் டே 5 தான் பார்க்க போகிறோம். கிரிட்ஸ் அல்லது செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு ஃபில்லிங்ஸாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதை லாஸ்ட்டாக நம்ம இந்த பார்டர்ஸ் எங்கே போடணும், செக்ஸ் எங்கே போடணுன்றதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கார்னர் டு அந்த கார்னர் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து அங்கே ஃபாலோ பண்ணி லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து ஒரு 2 லைன் போடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸாகவே பிரித்து ட்ரை பண்ணுங்கள். போக போக நம்ம குட்டி குட்டியாக ஆக்கிக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த கார்னர் டு இந்த கார்னர், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த லைன் டு இந்த லைன், அப்படி வந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாக்ஸ் போடுறப்போ. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து எந்த ப்ரொஃபஷனல் கிளாஸும் இது வரைக்கும் எடுக்கலை. நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு வீடியோவா. ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என் கூட சேர்ந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு A4 ஷீட்டோ இல்லை உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் புக் இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல கீழே பார்த்த மாதிரி வந்து டாட்ஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கிட்ட கிட்ட போட்டுக்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கோம் பாக்ஸு, அடுத்ததில் வந்துட்டு கொஞ்சம் குட்டி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு எல்லா டிசைன்ஸுமே வருதுன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் பெரிய பெரிய டிசைன்ஸாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அந்த லைன் டு லைன் ஃபாலோ பண்ணி நீங்கள் கிரிட்ஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ டிசைன்ஸில் நான் இந்த பேசிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணல. நெக்ஸ்ட் அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? டிசைன்ஸ் எல்லாமே இதில் பேசிக் தான் வரும். நாளைக்கு நம்ம அட்வான்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்படி சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த டிசைன் ஃபுல்லாமே நம்ம முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே நம்ம ஹேண்ட்ஸ்லேயும் போடலாம், பேப்பரில் மட்டும் தான் போடணுன்னு கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ண பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்ட்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3rd செக்ஸ் பார்க்கலாம். அதுக்கும் இந்த மாதிரி கிட்ட கிட்ட போட்டுக்கோங்க. லைன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லைன்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. இதில் மற்றபடி வந்துட்டு எப்படி சொல்கிறது, கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் இருக்காது. லைன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கிரிட்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக. ஓகேவா? நானே வீடியோஸை வந்துட்டு நிறையா வந்து ட்ரிம் பண்ணி தான் போட்டிருக்கேன், பிகாஸ் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றக்காண்டி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல 4 டாட்ஸ் வைக்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் 2 லைனாக கூட போட்டுக்கலாம். ஓகேவா? டபுள் லைன் கொடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கலாம். நான் சிங்கிள் லைன்லேயே உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். 4 டாட்ஸ் வைக்கணும். அவ்வளோதான், இந்த கிரிட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இதில் அதே மாதிரி நான் டபுள் லைன்னா என்னன்றதை காட்டியிருக்கேன். இப்போ அதை நான் போல்ட் பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு டபுள் லைன்னா என்னன்னு காட்டுறதுக்காண்டி நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? நம்ம இந்த செக்ஸுக்கு வந்துட்டு திக் லைன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். 2 லைனாக போட்டுட்டு அது உள்ள நம்ம வந்துட்டு ஃபுல்லாக போல்ட் ஆக்கி விட போகிறோம். ஓகே. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் ப்ரொஃபஷ்னலாக எந்த கிளாஸும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது ஃபுல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே. இப்போ நான் அந்த லைனை ஃபுல்லாமே போல்ட் பண்ணி விட்றேன். அது உள்ளே அப்படியே டார்க் பண்ணுறேன். திக் லைன் போடுறது எல்லாமே நான் பேசிக்கில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? எல்லா பாக்ஸையுமே அப்படியே டார்க் ஆக்கிடுங்க. டார்க் ஆக்கினாக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உள்ள ஒரு தின் லைன் போட போகிறோம். ஓகே. இந்த கார்னர் டு இந்த கார்னர் நான் போடுறேன். இந்த இடத்தெல்லாம் நான் ஸ்லோவாக தான் காட்டியிருக்கேன். எதெல்லாம் ஸ்லோவாக காட்டணுமோ நான் அதெல்லாம் ஸ்லோவாக தான் காட்டுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது இந்த பக்கம் பார்த்த மாதிரி முதல்ல வெர்டிக்கலாக போட்டோம். நெக்ஸ்ட் இப்படி ஹரிசாண்டலாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற தின் பாக்ஸில் இன்டர்செக்ட் ஆகிற இடம் இருக்குல்ல, அங்கனக்குள்ளே நான் டாட்ஸ் வைக்கிறேன். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. உள்ள தின் லைன்ஸ் இருக்குதுல்ல, அதில் தான் நான் டாட்ஸ் வைக்கிறேன். ஓகேவா? இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் நிறையா இதில் பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ எல்லாருமே என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல கொஞ்சம் பெரிய பெரிய ஜிக்ஸாக்காக இப்படி வந்துட்டு ஒரு குட்டி குட்டி வளைவாக வேவி லைன்ஸ்லேயே குட்டி குட்டியாக போடுறேன். ஸோ ஜிக்ஸாக்கும் நான் நெக்ஸ்ட்டு போட்டு காட்டுவேன். ஸோ 2 விதமாகவும் நீங்கள் போடலாம் கிரிட்ஸில். ஓகேவா?
இதுவும் அந்த லைன்ஸ் மாதிரியே தான் போட போகிறோம். லைன்ஸ் மாதிரியே தான். ஸோ இப்போ ஆப்போசிட் சைடு அதே மாதிரியே போடுறேன். ஓகேவா? லாஸ்ட்டாக நான் இமேஜும் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாமே பார்த்துட்டு எப்படிலாம் போடுறோன்றதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா என் கூடயே உட்காந்து நான் ஸ்லோவாக தானே காட்டியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு பேப்பரும் கோனும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன டாட்ஸ் தான் உள்ளே வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜிக்ஸாக் போட போகிறோம். ஜிக்ஸாக் எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு பேசிக்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? குட்டி குட்டியாக ஜிக்ஸாக் போடுங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைட் போட்டுக்கோங்க. லைன்ஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஜிக்ஸாக்கும். பாக்ஸ் மாடலில் இந்த ஜிக்ஸாக் முடிச்சக்கப்புறம் உள்ளே வந்து நான் டியர் ட்ராப் போட்டுக்கிறேன். ஓகேவா? டாட் வச்சுட்டு மேலே இழுத்துடுவோம்ல, இதுவும் நான் வந்துட்டு பேசிக்கில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லைன்ஸ் தான். இதில் மெயினாகவே லைன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ லைனை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கார்னர் டு அந்த கார்னருன்னு சொல்லி உங்கள் மைண்டில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் லைன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு இடையில் எங்கேயும் ஸ்டாப் ஆகாது, அழகாக வந்துடும் லைன்ஸ் எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நம்ம ஸ்ப்ரில் போட்டு 4 டாட்ஸ் வைக்கிறோம். அவ்வளோதான் இந்த டிசைனே. இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஃபுல்லாத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரில் போட்டு டாட் வைங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸோட சென்டரில் ஒரு டாட் வச்சிட்டிங்கன்னா இந்த டிசைன் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? இந்த டிசைன் அவ்வளோதான். இன்னும் ஒன்று தான். ஸோ நாளைக்கு வீடியோவில் அட்வான்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இன்றைக்கி ஃபுல்லாக பேசிக் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம வந்துட்டு ஹேண்ட்ஸில் போடுற அட்வான்ஸ் டிசைன்ஸ் பார்க்கலாம். இதை வச்சே நீங்கள் கம்ப்ளீட்டாக மெஹந்தி டிசைன்ஸ் ஃபுல்லாமே பண்ணலாம். ஓகேவா? சிம்பிள் டிசைன்ஸ் வச்சே. இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் பிக் டாட்ஸ் வச்சுக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி ஸ்மால் டாட்ஸ் வச்சுக்கோங்க. இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நீங்கள் ஸ்ப்ரில்லும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஸ்ப்ரில் மேலே ஹம்ஸ் போட்டு ஒரு ஃப்ளவர் போடுவோம்ல, அந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சென்டரில் குட்டி குட்டி ஸ்ப்ரில் போடுவேன். அவ்வளோதான், இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி இவ்வளோ தான். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.